அப்ப கருத்து கணிப்பு வச்சு பேசுறோம், பைத்தியக்காரன் தானே பேசுவான். ஒரு லீடர் கருத்து கணிப்பு வச்சு பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? அரசியல்ல தான் தோத்து போவோம், தேராது, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணுங்கிற விரக்தியில இருக்கிறாரு. எதனால அந்த உற்சாக குறைவு, அந்த கம்பீரம் குறைஞ்சிருக்கிறது எதனால? ஒருவேளை டெல்லியில இருந்து அழுத்தம் எதுவும் இருக்கு? இது ஹாலிடேஸ் இருந்ததுன்னா 500 கோடி அடிச்சிரும் நீங்க நினைச்சீங்க. அதுக்கு வேற ஹைப் ஏத்துறதுக்கு கடைசி படம் ஒரு ஹைப் ஏத்துறீங்க. படம் தணிக்கைத்துறையால படம் ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு. சார், அது காரணம் தணிக்கைத்துறையா இல்ல பாஜக? பாஜக தாங்க. நீங்க சொல்றீங்க இப்படி, வெளியில மத்தவங்க சொல்றாங்க, ஆனா விஜய் அதை சொல்லலையே. பாஜக இவரை சுத்தமா சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இவர் என்ன சொல்லுவாருன்னா, அது நாங்க சமாதானமா போவோம், மிரட்டி பண்ணி வைக்க முடியாது, கூட்டணிக்காக மிரட்டுறாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் மானத்தை, இந்தியனின் மானத்தை சோனியா காந்தி கிட்ட நாடு 3வது போகாம காப்பாத்துனது மோடி. அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தன் உனக்கு கொள்கையை தெரியும், விட்டுருவோமா? இந்த எலெக்ஷனோட விஜயனுடைய அரசியல்ல அஸ்தமனம் முடிச்சு கட்டணும். நீங்க எந்த அளவுக்கு விஜய் போல்சா வராரோ அது மோடிக்கு எதிராக தான் போகும். நாளைக்கு மீண்டும் நீங்க 26ல சக்தியானா 29ல ஸ்டாலின் கூட போய் நின்று ராகுல தானே தூக்குவீங்க. நம்ம கூட யாரும் கூட்டணி இல்ல அப்படின்ற இடத்துக்கு விஜய் வந்துட்டாருன்றதை எடுத்துக்கலாமா? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜய் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க நான் சொன்னேன். அதானே நடக்குது. ஆதவர்ஜுனா அதானப்பா நடக்குது. ஜானாரிகசாமி அதானே நடக்குது. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமதாஸுக்கும் விஜய் தேவைப்படுறாரு. ராமதாஸ் விஜய் கூட்டணி அமைஞ்சா அது எந்த அளவுக்கு பலமா இருக்கும்? ஏன்னா விஜய் அதை விரும்பாத மாதிரி ஒரு தகவலும் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். ராமதாஸ் இல்லைன்னா களத்துக்குள்ள நீங்க அடிபட்டு பிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு கோலாகலமா கொண்டாடி இருக்காங்க. அதுல விஜய் அவர்களுடைய பேச்சு போன்ற முறை செயல் வீரர்கள் கூட்டத்துல அவர் பெருசா அந்த திமுக எதிர்ப்ப பேசலன்ற மாதிரி பரவலா ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஆனா இந்த பேச்சுல பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவர் திமுகவை தான் சீன்ற மாதிரி இந்த பேச்சு அமைந்திருக்கு. இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். மக்களவை தேர்தலே கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்த விஜய் எம்ஜிஆர் மாதிரி திண்டுக்கல்லையோ கோயம்புத்தூர்லயோ களத்தை சந்திக்காம போலரைசேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியை விட்டு பின்னங்கால் பிரடிகளை ஓடன விஜய் இப்பொழுது டால் கிளைம்ஸை வைக்கிறாரு. ஓகே, டால் கிளைம்ஸை வைக்கிறது அவர் உரிமை. கருத்து கணிப்பெல்லாம் நம்பி கிளைம் வைக்கிறது அபத்தம், அது ஃப்ராடுத்தனம். கருத்து கணிப்பே ஃப்ராடு. இப்போ நீங்க கருத்து கணிப்பு கமல்ஹாசனுக்கு 6 விழுக்காடு ஓட்டு போட்டிருந்தா 2021. சீமான அதர்ஸ்ல விழுக்காடே ஓட்டு போடல. தினகரனுக்கு 8 விழுக்காடு போட்டிருந்தான் கருத்து கணிப்புல. கமல்ஹாசனும் தினகரனும் எடுத்ததை விட சீமான் அதிக ஓட்டு எடுத்தாரு. அப்ப கருத்து கணிப்பு வச்சு பேசுறோம், பைத்தியக்காரன் தானே பேசுவான். ஒரு லீடர் கருத்து கணிப்பு வச்சு பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? அது எப்படி? அப்ப இந்த கருத்து கணிப்பு எப்படி பொய்யாச்சு? தினத்தந்தி கருத்து கணிப்புல சீமானுக்கு 4 விழுக்காடு தான் போட்டிருந்தான், 8 விழுக்காடு எடுத்தான். என்ன தினத்தந்தி என்ன முகத்தோட எடுத்தால இந்த வருஷம் எல்லாம் கருத்து கணிப்பு எடுக்க போறாரோ எனக்கு தெரியல. சோ கருத்து கணிப்புங்கிறது பல கருத்து கணிப்புகள் பல விதமா வரும். ரெட்டிகள் கருத்து கணிப்புல சீமானுக்கு தான் அதிகம் ஓட்டு, போலரைசேஷன் வரும், விஜய் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போட்டிருக்கிறான். ஒரு கருத்து கணிப்பு வச்சு பேசுறது, அதை நம்புறது எவ்வளவு ஒரு ஏமாளித்தனம். சோ விஜய் அரசியல் விருப்பமற்றவராக இருக்கிறார். அரசியல்ல தான் தோத்து போவோம், தேராது, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணுங்கிற விரக்தியில இருக்கிறாரு. புலிவால பிடிச்ச மாதிரி விட முடியாதுங்கிற மாதிரி அந்த விட முடியாம திக்கி திணறி பரிதாபமா ரொம்ப ஈனஸ்வரத்துல லோ வாய்ஸ்ல அந்த கம்பீரம், அந்த கத்தி பேசுவார்ல அந்த உற்சாகம் எல்லாம் டல்லாகி ரொம்ப ஒரு டிஃபீட்டட் மூட்ல ஒரு மெலங்கனிக் லுக்ல டல்லாகி சோர்வா வந்து நிற்கிறார். எதனால அந்த உற்சாக குறைவு, அந்த கம்பீரம் குறைஞ்சிருக்கிறது எதனால? ஒருவேளை டெல்லியில இருந்து அழுத்தம் எதுவும் இருக்கா? ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதது, சிபிஐ விசாரணை, இவங்க எல்லாருமே முக ஸ்டாலின் மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டாரு. முக ஸ்டாலின் அதிகாரத்துல இருக்கிறாரு. இவரை பற்றி கிண்டல் பண்ணாலும் கூட அவரு சின்ன பிள்ளை ஏதோ பண்ணுதுன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சட்டத்துக்கு புறம்பா இவரை காப்பாத்துறாரு ஸ்டாலின். கரூர் மேட்டர்ல இவரை கூட்டு விசாரிச்சிருக்கணும் போலீஸ். கரூர் மேட்டர்ல இவருக்கு நிர்வாகிகளை கூட்டு போலீஸ் விசாரிக்கணும். ஒரு மாவட்ட நிர்வாகியோட விட்டுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் கிளீன் சீட்டு கொடுக்கிறாரு. எப்படி எந்த தலைவரும் அவர் தொண்டர்களை கொல்ல விரும்ப மாட்டாங்கன்னு கொடுக்கிறாரு. அவரு உங்களுக்கு கிளீன் சீட்டு கொடுக்கறதுனால அவரை போட்டு நீங்க எழுத்துட்டு இருக்கிறீங்க. இது குறிப்பா சொன்னா சசிகலா பாணி தான்.
சசிகலா வந்து மெஜாரிட்டி இருந்தது, நம்ம சொன்னோம் கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்பு கிடையாதுன்னு தினத்தந்தி டிவிலே சொன்னேன். தினத்தந்தி டிவி அதிபர் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் பூச்செண்டு கொடுத்து போயஸ் கார்டன்ல அவங்கதான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சந்தாலியா ஹிந்து ராம் எல்லாரும் இருந்தாங்க. நிற்கும் போதே நம்ம சொன்னோம் கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பு கிடையாதுன்னு. இன்னும் தினத்தந்தியில ரெக்கார்டுல இருக்குது. அடுத்து வந்து A1 அபர்டட் ஆன பிறகு இவங்க கேஸ் கன்விட் ஆகுது. அடுத்து 187 இடத்துல செலக்டிவ் ரைடு. அடுத்து இவங்க ரிலேட்டிவ் டிடிவி தினகரன் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னே தெரியல, லஞ்ச வழக்குல அவரு கைது. சின்னத்துக்கு யாரு கொடுத்தாருன்னே தெரியாது, கைது. இவ்வளவுக்கும் பிறகு அவங்க வந்து திமுக எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு பேசிட்டு இருப்பாங்க. காரணம் சர்வ வல்லமை பொருந்திய ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒருத்தங்கிட்ட நீங்க ராகுல வச்சு கொஞ்சம் விளையாடிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. அடிக்கிற அடியில அப்புறம் திரும்ப எதுக்க முடியல. அதே கதை தான் விஜய்க்கும். நீங்க வந்து அரசியலுக்கு வர்றதே ராகுல் காந்திக்காக வாரீங்க. இந்த நாட்டுல எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு மேல அரசாண்டது இந்திரா காந்தி. இந்த நாட்டுல போபர்ஸ் ராணுவத்திலே ஊழல் பண்ணது ராஜீவ் காந்தி. சஞ்சய் காந்தி செத்த பிறகு பைலட்டா இருந்தவரை கொண்டு வந்து வாரிசு அரசியலின் உச்சகட்டம் ராஜீவ் காந்தி. நேஷனல் ஹெரால்ட்ல ஊழல் பண்ணி நிற்கிறது, அமெரிக்க பார்க்கிறது ராகுல் காந்தி, சோனியா காந்தி. இந்த வாரிசு அரசியல் ஊழல் சக்திக்கு ஆதரவாட்டு மோடிக்கு எதிராக 2024 தேர்தல்ல நிற்காம புறக்கணிச்சுக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு ஊழல் வாரிசு, இன்னும் சொல்ல போனா ஈழத்தமிழர்களை பிரபாகர விஷயத்துக்காக கொண்டு குவிச்ச காங்கிரசுக்கு ஆதரவா காங்கிரசுக்கு ஏஜெண்டாட்டு, தொங்கு சதையாட்டு, ஒட்டுணியாட்டு, ஊதுகுழலா நின்னது நீங்க. யாரு? இந்த சாட்சாத் இத்தாலி சோனியாவுக்கு மக ராகுல் காந்திக்காக சாட்சாத் நின்னது ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசனை. அப்ப நீங்க நோக்கம் என்ன? நீங்க கண்டெஸ்ட் பண்ணுனா ஒரு 8 தொகுதியாவது ராகுல் காந்தி அலையன்ஸுக்கு அடியாகும். அங்க திமுகவும் இருந்தாங்க. அப்ப திமுக ராகுல் காந்திக்கு 8 தொகுதி அடியாயிரும்னு நீங்க கண்டெஸ்ட் பண்ணல. நீங்க கண்டெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா தர்மபுரி சோமி அன்புமணி வந்திருப்பாங்க, கள்ளக்குறிச்சி ஜெயித்திருக்கும், நாமக்கல் ஜெயித்திருக்கலாம், சிதம்பரம் ஜெயித்திருக்கலாம், விழுப்புரம் ஜெயித்திருக்கலாம். கண்டிப்பா விஜய் பிரபாகரன் ஜெயித்திருப்பாரு. மாணிக் தாகூர் அடி வாங்கியிருப்பாரு. கண்டிப்பா மாணிக் தாகூர் அடி வாங்கிருக்காரு, விஜய் பிரபாகரன் ஜெயித்திருப்பாரு. இன்னும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு கேரளால கூட ஆற்றிங்கல்ல முரளிதரனும் திருவனந்தபுரத்துல ராஜீவ் சந்திரசேகரும் 2 சீட்டு கூடுதலா மோடிக்கு வந்திருக்கும். ஆனா நீங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஊழல் வாரிசு ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்ச ராகுல் காந்திக்கு தொங்கு சதையா ஒட்டுணியா ஊதுகுழலா இருந்து நீங்க 24 தேர்தலை புறக்கணிச்சீங்க. அப்ப மோடியை பொறுத்தவரையில 29 நீங்க ஸ்டாலின் விஜய் ராகுல் நிப்பீங்க, அல்லது இபிஎஸ் விஜய் ராகுல் நிப்பீங்க. அப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் இன்னும் முடிவு பண்ணிட்டாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நாம 8ஆம் தேதியே நான் நியூஸ் 18 இதுல சொன்னேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. இங்க ஒண்ணு மோடிக்கு ஆட்கள் இருக்கிறவன் ஏமாளி இல்ல, அவன் அடிச்சு தகர்ப்பான். மோடிக்காக அவன் தெளிவா எவ்வளவு பெரிய சக்தி சசிகலா அம்மையாரு. அவங்க பதவியேற்கும் போகும்போது எங்க சமூகத்தை சேர்ந்த சிவந்தி பாலசுப்ரமணியத்தை பூச்செண்டு கொடுக்கும் போது ஐயா தாளிங்க நாடார் தோன்றாட்டு இவங்க சோனியா காந்திக்கு ஆட்கள். சோனியா காந்தி தான் பெரிய நாட்டுல பெரிய இது, இந்திரா காந்தி தான் பெரியது நினைக்கக்கூடிய நடராஜன் தரப்புக்கு எதிராக கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புல நடக்காதுன்னு அவங்களுக்கு எதிராட்டே சொன்னோம். இப்ப நீ சோட்டா துக்கட்டா விஜய் வந்து ஒரு ராகுல் காந்திக்கு ஏஜெண்டாட்டு மோடிக்கு எதிராக வந்தா நாம விட்டுருவோமா? அது பாண்டே சொல்லலாம், இவர் தமிழிசை எங்க சகோதரி நான் சொல்லலாம், சகோதரன் நயனார் சொல்லலாம், ஏன் அண்ணாமலை கூட ஃபர்ஸ்ட்ல சொல்லிக்கிட்டு திரும்ப தான் நாம தெளிவா என்ன விஷயம்னு சொன்ன போறதான் அண்ணாமலை வந்து விஜய் மேட்டர்ல இது நமக்கு எதிரான மோடிக்கு எதிரான பட்சம், மோடிக்கு எதிரான தீய சக்திங்கிறத அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார். பட் நாம எடுத்த எடுப்பிலே நடராஜன் தரப்பை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இது மோடிக்கு எதிரான சக்தியை விடக்கூடாது, விட்டு வைக்க கூடாது, நாளைக்கு நமக்கு எதிராக தான் வருங்கிறத தெளிவா பிஎம்ஓ எல்லாத்துக்குமே நாம தெளிவா ரெப்ரசென்ட் பண்ணோம். அதோட விளைவுகள் ஒவ்வொன்றாட்டையும் நடக்குது. அது நாம சொல்லிதான் அடிச்சோம். ஜான் ஆரோக்கியசாமி, நீ எப்படி ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு விஜய பண்ணலாம்னு நினைச்சியோ அந்த புள்ளியில நீங்க மோடியை கூட எடுத்துட்டு 24 நின்று இருப்பீங்கன்னா உங்களை பாராட்டி இருப்போம். ராகுல் காந்திக்கு ஏஜெண்டாட்டு, வாரிசு அரசியலுக்கு ஏஜெண்டாட்டு, இனத்தை அழிச்ச ராகுல் குடும்பத்தின் ஏஜெண்டாட்டு, ஊழலுக்கு துணை போடக்கூடாது, இந்த நாட்டுல அனைத்து ஜனநாயக விளிம்பங்களை தூக்கி எறிஞ்சு எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் மேண்டேட்டுக்கு மேல 1.5 வருஷம் ஆண்ட அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நின்னதுதான் பிரச்சனை. இப்ப இவருக்கு என்ன பெரிய பின்னடைவுன்னா,
இந்த பிரச்சனையை நாம மோடிட்ட சொல்லிட்டோம். அதுல தமிழிசை கருத்து ஏற்படல, நயினார் கருத்து ஏற்படல, பாண்டே கருத்து ஏற்படல, லொடுக்கு எவன் கருத்து ஏற்படல. மோடி நன்மைக்காக சிந்திச்சு மோடிக்காக இருக்கக்கூடிய நம்ம கருத்து சசிகலா விஷயத்துல ஏற்பட்டு இதுலயே ஏற்பட்டு இப்ப விஜய்க்கு ஏன் விரக்தியும் வருத்தமும் பரிதாபமாட்டு அவர் வந்து நின்று சோகமா இருக்கிறாருன்னா அவர் என்ன நினைச்சாரு, ஹாலிடேக்கு நம்ம படம் ஜனநாயகம் வருது, 10 நாள் ஹாலிடே, 26 குடியரசு தினம் வர வசூல் இருக்கும். அப்போ சனி ஞாயிறே 3 வந்துரும், ஹாலிடேஸ் ஒரு 6 வந்துரும். அப்ப இவ்வளவு நாள் வசூல்னா தாராளமா இது 500 கோடிக்கு மேல போயிடும். ரஜினி படம் தான் 300-500 கோடி போயிருக்குது. எந்திரன் 2, ஜெயிலர், இது கூலி, ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ். வெறும் ரஜினின்னா இல்ல, லோகேஷ் கனகராஜுக்கு வெயிட் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இன்னொரு படம் 500 கொடுத்திருக்காரு, அது லியோ. அப்ப லியோ டைரக்டர்னால இது 500 போயிருக்குது. 3 படம் 500 போயிருக்குது. உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் இல்லாம உங்க படம் 1வது 500 போகணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அதுல இது ஒண்ணும் பெரிய டைரக்டர் இல்ல. இதுல இது ஹெச் வினோத் பெரிய வேல்யூ டைரக்டர், நல்ல டைரக்டர், பிசினஸ் வேல்யூ அந்த இது இல்ல. நம்ம ஹெச் வினோத் குறை சொல்லல, அந்த சகோதரர் உணர்வுபூர்வமா ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டான ஒரு சகோதரன் தான். பட் அந்த அவுட் அண்ட் அவுட் விஜய் படம் தான் இது. ஹாலிடேஸ் இருந்ததுன்னா 500 கோடி அடிச்சிரும் நீங்க நினைச்சீங்க. அதுக்கு வேற ஹைப் ஏத்துறதுக்கு கடைசி படம் ஒரு ஹைப் ஏத்துறீங்க. சரி, இப்ப நீங்க இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிட்டீங்க. உங்களை தூக்கலையா சார் போட்ட முடியும், தூக்கலையா சார் போட்ட முடியும். ரசிகர்கள் விரும்புறாங்க, என் டான்ஸை பார்க்க சிங்களம் விரும்புறான், மலையாளி மண் அடிச்சுட்டு போவீங்க. பட் ஒரு ஹைப் ஏத்துனீங்க, அரசியல் வச்சு ஒரு ஹைப் ஏத்துனீங்க. இது அரசியல் ரீதியா உங்களுக்கு மெர்சல் படத்துக்கு ஆன்டிமோடி பண்ணீங்க, ஆன்டிமோடி பண்ணி ஜிஎஸ்டிக்கு எதிராக பண்ணீங்க. உங்களுக்கு பைரவா ஜில்லா இதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு வசூல் ஆடியன்ஸே வந்துட்டு மினிமம் கேரண்டியில ஏறிட்டீங்க. அப்போ இன்னைக்கு வந்து மோடியால அடிபட்டு கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி அந்த மாதிரி மோடி எதிர்ப்புல ஹெச்ராஜாவும் தமிழிசையும் பண்ண துக்கட்டாத்தனமான அரசியல்ல உங்க படம் ஏறிச்சு. அதை வச்சு நீங்க ஏறினீங்க ஒரு 5-6 படம். 10 நாள் வசூல் கணக்குல தான் அவர் இருந்தாரு. கடைசி படம் சொன்னது ஒரு நாடகம் தான். அது என்ன கேரண்டி இருக்கு இவர் சொல்றதெல்லாம் உண்மை எப்படி இருக்கு? ஒரு 5 வருஷம் நடிக்காம இருந்தாதான் அது கடைசி படம்ங்கிறது. சிரஞ்சீவி நடிச்சிட்டாரு, பவன் கல்யாண் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது நடிக்காம இருக்குன்னா ஒண்ணு கட்டாயம் கிடையாது, நடிக்கலாம், அவருக்கு உரிமை தான். டெப்டி சீஃப் மினிஸ்டரே படம் நடிக்கிறாருன்னு சொல்லும் போது இது கடைசி படம்னு சொல்லலாம். வசூலுக்கா பண்ண ஒரு நாடகம் தான். சோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் தான் இவருக்கு 500 கோடி தாண்டி இருக்கு. அப்ப இன்னொரு லோகேஷ் கனகராஜ் இல்லாம இன்னொரு ஹெச் வினோத் டைரக்ஷன்ல ஒரு படம் 500 கோடி தாண்டம் ஹாலிடே வசூல் கிடைக்குங்கிற கனவுல தான் இருந்தாரு. படம் தணிக்கை துறையால படம் வந்து படம் ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு. சார், அது காரணம் தணிக்கை துறையா இல்ல பாஜக தாங்க. என்னங்க கவர்னரா நீங்க சொல்றீங்க, இப்படி வெளியில மத்தவங்க சொல்றாங்க. ஆனா விஜய் அதை சொல்லலையே, பாஜக தான் பின்னாடின்னு அவர் சொல்ல. சசிகலா சொல்லலையே, சசிகலா இன்னும் சொல்லலையே. சசிகலா ஆட்கள் நக்கீர பத்திரிகை வச்சு சமாதானம் ஆயிட்டோம், பாஜக சமாதானம் ஆயிட்டோம்னு 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்களே. இன்னும் சமாதானம் ஆயிட்டோம், பாஜக கூட பூபேந்திர யாதவ் சந்திச்சுட்டாருன்னு கோலாவில சீனிவாச வச்சு பேசுவாங்க, ரங்கராஜ் பாண்டே வச்சு பேசுவாங்க, நக்கீரனோட ஆட்களை வச்சு பேசுவாங்க. அதைத்தானே அவங்க கடைசி வரை செய்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் இவரும் வந்து பாஜக இவரை சுத்தமா சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அது நாங்க சமாதானமா போவோம், மிரட்டி பண்ணி வைக்க முடியாது, கூட்டணிக்காக மிரட்டுறாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது கோயிலே வந்து தெள்ள தெளிவா இவர பாஜக என்ன இது பண்றாங்கன்னு சொல்லிட்டாப்புல. இதுலதான் ஜான ஆரோக்கியசாமி புரியணும். அத்தனை பாஜக தலைவர்களையும் மோடி வந்து அவருக்கு டிசிஷன், எங்களோட கருத்து அவர் நன்மைக்காக, இது நம்மளை பொறுத்தவரை விஷ சக்தி, இது வந்து மதமாற்ற கோஷ்டி, லயலா கோஷ்டி, மதவெறி கோஷ்டி, மிஷினரி கோஷ்டி, ராகுல் காந்திக்கு ஆட்கள், வாரிசு அரசியலின் ஆட்கள், போபர்ஸ் ஊழலின் ஆட்கள், எமர்ஜென்சி முறைகேடின் ஆட்கள், நேஷனல் கிராடு பணத்தை சுருட்ட பார்த்த சோனியா ராகுலின் ஆட்கள் விடக்கூடாது, என்னைக்கும் அவங்க கூட தான் இருப்பாங்கிற கருத்தை மோடி வந்து தெளிவாய் எடுத்துக்கிட்டதின் விளைவுதான் இந்த அட்டாக் நடக்குது. இன்னும் இந்த அட்டாக் வந்து தொடருங்கிறதா நம்ம கருத்து. அட்டாக் தொடருது, அதை எடுத்து நின்று நான் லீடராமன்னு சொல்லதுக்கு முடியாம உங்களை புகழ்ந்து உங்களுக்கு ஆதரவா இருந்து எந்த தலைவரை ஒரு தொண்டர் சாகத விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை விசாரணை நடத்தாம உங்களை பூ போல பாதுகாத்த மு.க. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா உங்க பலகீனம் இது, உங்க பரிதாப நிலைமை இது. உங்க எவ்வளவு மத வெறியில நீங்க மோடி நீங்க பேசியிருப்பீங்க. மீண்டும் கேட்கிறேன், என் நாட்டின் மானத்தை, என் கட்சி பாஜகவின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெருமை கொடுத்த RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, என் மதத்தின் மானத்தை
என் நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை சோனியா காந்தி கிட்ட இருந்த நாடு 3வது போகாம காப்பாத்துனது மோடி. அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தன் உனக்கு கொள்கையை தெரியும், விட்டுருவோமா? அப்போ நீ அரசியல் வசிமான் மாதிரி வா, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவில் பாஜகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. ஒண்ணு விஜய் அப்படி ஒரு அழுத்தம் வந்து மிரட்டி என்டிஏக்குள்ள கொண்டு வந்தா அது பெரிய பிளஸ். கொண்டு வந்தா 29 ராகுல் கூட போய் நிப்பாருங்க. அவர் அரசியல் சக்தியா வரக்கூடாது. ஓஹோ, அவர் அரசியல் சக்தியா வந்தா சோனியா மகன் இத்தாலி கேத்தலிக் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா ஜான ஆரோக்கியசாமியை கொண்டு போவாரு. அப்ப அதை அடிச்சு ஒடிக்கிறதுதான் மோடிக்கு நோக்கம். இந்த எலெக்ஷனோட விஜயனுடைய அரசியல அஸ்தமனம் முடிச்சு கட்டணும். நீங்க எந்த அளவுக்கு விஜய் போல்ஸா வராரோ அது வந்து மோடிக்கு எதிராக தான் போகும் நாளைக்கு. இப்பவே 3 எலெக்ஷன்ல ஒண்ணும் இல்ல. முதல் எலெக்ஷன்ல சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில ஜெயித்து காட்டினாரு, இவரு அன்புமணி இங்க தர்மபுரியில ஜெயித்து காட்டினாரு. அப்போ சகோதரர் விஜய் ஆதரிச்சிருந்தாரு ஜெயலலிதாமலோட கோபத்துல. பட் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்க எல்லாம் வந்து அந்த லயலோ மதமாற்ற கும்பல்லாம் சூழ்ந்த பிறகு 24 அவர் நின்று இருந்தாருன்னா ஒரு நல்ல தலைவர். 24 நீங்க ஏன் நிக்காம சிஏ எதிர்ப்பு மட்டும் ஒதுங்கினீங்கன்னா நீங்க நின்று பிரிக்கிற ஓட்டுல ராகுல் ஒரு 7-8 தொகுதி அடிபற்ற கூடாதுன்னு ராகுல் பாசம் உங்களுக்கு கண்ணை மறைச்சிச்சு. அந்த மதவெறி கேத்தலிக் அந்த பாசம் உங்களை மறைச்சது. மீண்டும் நீங்க 26ல சக்தியானா 29ல ஸ்டாலின் கூட போய் நின்று ராகுல தானே தூக்குவீங்க, அல்லது எடப்பாடி கீழே தான் போவாரு. ஒருவேளை எடப்பாடி நல்லா வந்துட்டார், ஓரளவு வந்துட்டாருன்னு வைங்க, எடப்பாடி கூட போய் நீங்க ராகுல தானே தூக்குவீங்க. ஆனா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா இப்ப மறுபடியும் அவர் இன்னைக்கு பேசின எல்லாமே வந்து டிஎம்கே தான் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அப்படிங்கும் போது அது என்டிஏ ஏடிஎம்கேவுக்கு அது பலகீனமா தான் அமையும். அது ஏற்கனவே 2016 மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு தானே வழிவகுக்கும். அவர் பிரிக்கிறது திமுக எதிர்ப்போட்டுங்கிறது எடப்பாடிக்கு தான் நஷ்டம். அது இன்னும் நஷ்டம் அடையல, அது இன்னும் வரல. எடப்பாடியும் தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியும்னு சொல்லிட்டாரு. சீமானும் ஏட்டு சொரக்கா பலம் நிரூபிக்காதவர்கள் சொல்லிட்டாரு. தம்பி பலம் நிரூபிக்காத கூட ஒரு விழுக்காடு கொண்டு கூட கூட்டணிக்கு வர மாட்டான். விஜயகாந்த் கூட போனாலும் விஜயகாந்த் 8-10 விழுக்காடு வாக்கெடுத்தவர் வந்ததுன்னு அடிச்சாரு. அதுதான் நிக்குது. அப்போ அதுலயும் விஜய்க்கு ஏமாற்றம் தான். இதுல அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் சொல்லி நிக்கிறது. அவருக்கு வந்து எடப்பாடி ஓட்டை தான் அது பலகீனப்படுத்தும். ஏற்கனவே விஜய் மறந்துருங்க, அவரு களத்துக்குள்ள வரல. அவரு விக்ரமாண்டி களத்துல கூட வரல. களத்தை விட்டு ஓடின கோழை நாய்கள்னு போலீஸ் ஸ்டேஷனை பயந்து ஓடிட்டாரு. சீமான் அவர் அடிச்சாரு. உண்மை, சீமான் சொன்னதான் சொன்னாரு, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் இன்னைக்கு மும்முனை போட்டியில சீமானி ஒருத்தர் இல்லைங்கிறதே காட்டுறாரு. அவர் களத்துக்குள்ள நின்று களத்தை விட்டு ஓடின கோழை நாயின்னு ஒண்ணு அடிச்சிருக்கிறாரு. நீ களத்துக்குள்ளே வராம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தரை உன்னோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா 2014 நிரூபிச்சாங்க. 6 விழுக்காடு உயர்ந்து 39க்கு 37 ஜெயித்து விஜய் வெட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சாங்க. 1. 2வது அடுத்த ட்ராக் ரெக்கார்டு என்ன? விக்கிரவாண்டியில கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்தும் நோட்டாக்கே ஓட்டு குறைஞ்சிட்டு திமுக ஓட்டு கூடிட்டு போலிங் கூடிட்டு உதயநிதி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாப்ல. இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து பல விதத்துல வருது. ரெட்டிகள் கருத்து கணிப்பு விஜய்க்கு போலீஸ் விஜய் கீழே போவார்னு கூட வருது. சோ அது ரிசல்ட் கிடையாது, அது ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. நடந்த சம்பவம் அடிப்படையில நீ தோல்வியாளராக தான் இருக்கிற. விக்கிரவாண்டியிலும் உனக்கு வேல்யூ இல்லை நீ காட்டி இருக்குது. அது மட்டும் இல்ல, ஈரோடு கிழக்குல நிற்காதனால அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சீமான் அங்க 16 விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டாரு, 6 எடுத்தவர். அப்போ உனக்கு வேல்யூ இல்லைன்னு தான் இதுவரை, விஜய்க்கு வேல்யூ இல்லைன்னு தான் இதுவரை நிரூபிக்கப்பட்டிருக்கு களத்துல. 26ல என்ன இருக்குங்கிறது தெரியும்னு பிரேமலதா அம்மையார் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் சொல்றேன். அதுவரை வைக்கிறதெல்லாம் கிளைம், என்ன வேணாலும் கிளைம் வச்சுட்டு போலாம். நீயா ஒரு போலி கருத்து கணிப்பு போடுவ, அது உள்ள முரண்பாடை பற்றி நீயா பேசுவ. நாட்டுல என்னெல்லாம் காதுல பூச்சுத்துறோம் நினைச்சிரியா? எத்தனையோ கருத்து கணிப்பு வருது. 5 விழுக்காடு கூட விஜய்க்கு வராதுன்னு கருத்து கணிப்பு வருது. கருத்து கணிப்பு வச்சு பேசுறது பேச்சல் அபத்தம். களத்துல நிரூபிச்சுட்டு வாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம், நமக்கு வந்து பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் முக்கியம், எல்லாத்தையும் தருவோம், அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்புலாம் நடந்துச்சு, காங்கிரஸ் வந்துரும்ன்ற கூட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் நட்பு சக்தி இல்லைன்னாலும் தீய சக்தியே இந்த தூய சக்தி வீழ்த்திடும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படி பேசியிருக்காருன்னா, நாங்க மக்களோட இருக்கோம், மக்கள் நீங்க எங்க கூட இருக்கீங்கன்ற அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு. அப்போ நம்ம கூட யாரும் கூட்டணி இல்ல அப்படின்ற இடத்துக்கு விஜய் வந்துட்டாருன்றதை எடுத்துக்கலாமா? இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறது தனிச்சுதான் தேர்தல் அவர் சந்திக்க போறோம். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை,
கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜய். யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க நான் சொன்னேன். அதானே நடக்குது. ஆதவர்ஜுனா அதானப்பா நடக்குது. ஜான் ஆரிக்கசாமி அதானே நடக்குது. அன்னைக்கே சொன்னல, சீமானும் சொன்னாரு அதானே நடக்குது. ஓகே, யாரும் வந்தா நம்ம அதை ஒத்துக்கிட்டு போறோம். இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமதாஸுக்கும் விஜய் தேவைப்படுறாரு, விஜய்க்கும் ராமதாஸ் தேவைப்படுறாருன்னு என்னோட கணிப்பு. விஜய் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க விக்கிரவாண்டி போலரைசேஷனுக்குள்ள களத்துக்குள்ள வராததுனால உங்களுக்கு வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள களத்துக்குள்ள நீங்க நிற்க முடியாது. கேண்டிடேட்டே வரமாட்டான் அந்த 70 தொகுதியில. மீண்டும் போலீஸ் ஸ்டேஷன் வந்தா உங்களோட பரையர் சினிமா ரசிகம் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் அணிக்கு போவான். வன்னியர் சினிமா ரசிகம் குறைவுதான். வன்னியர்ல ரசிகர்கள் கொஞ்சம் திமுக அணிக்கும் பெருமளவு அதிமுக அணிக்கும் போவான். அதிமுக பாமக அணிக்கு போவான். அப்ப அது போலரைஸ்ட் ஆயிரும். இல்ல அது ராமதாஸ் விஜய் கூட்டணி அமைஞ்சா அது எந்த அளவுக்கு பலமா இருக்கும்? ஏன்னா விஜய் அதை விரும்பாத மாதிரி ஒரு தகவலும் வருது. அதைத்தான் நான் சொல்றேன். ராமதாஸ் இல்லைன்னா களத்துக்குள்ள நீங்க அடிபட்டு பிஞ்சி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒண்ணும் இல்லாம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு போலரைசேஷன்ல. இப்ப சீமான் போலரைசேஷன்ல நிற்பாரு. எப்படி நிற்பாருன்னா, ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பரையதான அடிக்க சொன்னேன்னு சொல்லுவாரு. ஜெயகுரு ஜெயலலிதாவின் கொடுமையால் மரணம் அடைந்தவர் என்று வன்னியர்களால் கருதப்படக்கூடியது. வன்னிய இளைஞர்களால் ஜெயலலிதா கொடுமைப்படுத்தி கொன்னுட்டாங்க ஜெயகுருவன்னு நம்பப்படுது. அந்த ஜெயகுருவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது மட்டுமல்ல, படையாண்ட மாவீரா அவரு கௌதம நடத்தின அந்த படத்துக்கும் நின்று குருவை போந்துட்டு வராரு சீமான். அதே மாதிரி வீரப்பன ஜெயலலிதா என்கவுண்டர் பண்ணது சரின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்ட முடியுமான்னு சீமான் கேட்கிறாரு. இப்படி அவர் இந்த போலரைசேஷனை உடைக்கிறதுக்கு வன்னியர் பரையருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும் ஸ்டாலின், பரையர் சமூகத்துக்கு பாதிப்பு, நீங்க அருந்ததியர் கன்சால்டேட் பண்ணதுக்கு பண்ணிட்டீங்க, அருந்ததியர் தெலுங்கெல்லாம் நாயுடுகள்லாம் இது பாதிப்புன்னு அதை சொல்லி சீமான் நிற்கிறாரு. நீங்க பொதுத்தளத்துல போய் சரத்குமார் திருமங்கலத்தை மாதிரி நின்னீங்கன்னா 70 தொகுதிக்குள்ள ரொம்ப கீழே போவீங்க. களத்துக்குள்ள சரத்குமாரோட ரொம்ப சரத்குமார் நிலைமைக்கு நீங்க போவீங்க, சீமானோட ரொம்ப கீழே போயிருவீங்க. ஏன்னா சரத்குமார் கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனையில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனையில் மௌனம் என்ன ஐயா தாலிநாடா கூட இருந்த மதுசூதன பெருமாள்னு ஒருத்தர் இந்துக்கள் வாழ்வுரிமைன்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் போட்டு 1000 ஓட்டுக்கு மேல எடுத்துட்டாரு. எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டுன்னு சொன்ன சரத்குமாருக்கு சில 100 ஓட்டுகள் தான் கிடைஞ்சது. இத்தனைக்கும் ராதிகா அம்மையார் லேடி சூப்பர் ஸ்டார் தெருவில், சின்ன தெருவில், இன்னைக்கு அவங்கள மீறி அந்த இடத்துக்கு வேற யாருமே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ். அப்ப உச்சத்துல இருந்தாங்க சித்தி. அவங்களும் போய் சரத்குமாரும் நின்று நாட்டாமை சூரியவம்சம் நின்னும் நோட்டாக்களை ஓட்டு போச்சு. அப்போ இந்த போலரைசேஷனுக்குள்ள நீங்க கீழே போயிருவீங்க. அந்த 70 தொகுதிக்குள்ளையும் சீமான் அந்த போலரைசேஷன்ல தாக்கு பிடிச்சு நிற்க முடியும். அவருக்கு பல இஷ்யூஸ் இருக்குது. இஷ்யூஸை சொல்லி இருப்பாரு. குரு வீரப்பன், ஆனைமுத்து, பொன்பரப்பி தமிழரசன், கலிய பெருமாள், எட்டமலை சீனிவாசன், ஐத்திதாஸ் பண்டிதர் MC ராஜான்னு சொல்லி நிற்பாரு. நீங்க அந்த போலரைசேஷனுக்குள்ள நிற்காம திருமங்கலம் சரத்குமார் நிலைமைக்கு ஆளாக நேரிடும். அதை தடுக்கிறதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸ் கூட நின்னா ஓரளவு காப்பாற்றப்படுவீங்க. இதுல ராமதாஸ் கூட நின்னா அதர் காஸ்ட் ஓடிடுவான்னு விஜய் நினைச்சாருன்னா சேரமாட்டார். இல்ல, அவர் அப்படிதான் யோசிக்கிறதா தகவல். ஏன்னா இன்னைக்கு பாமக ஒருங்கிணைந்து இல்ல, பெரும்பாலும் மாம்பழ சின்னம் கூட அன்புமணி கிட்ட வழக்கு போயிட்டு இருக்கு. எப்படியும் அது அன்புமணிக்கு தான் கட்சின்றது ஆயிடும். எவ்வளவு பர்சன்ட் சொல்ல முடியாது, 1% 2% அப்படின்றது சொல்ல முடியாது. அப்படி ராமதாஸ் உள்ளர வந்தா சில சமூகங்கள், குறிப்பா பறையர்கள் மாதிரி தலித் வாக்கு வங்கி விஜய்க்கு கொஞ்சம் கணிசமா இருக்குன்னு பாக்குறாங்க. அது குறையும். எதுக்கு நம்ம அவங்களை எடுத்து நம்ம இந்த இடத்துல தான் கற்பனை வாக்கு வங்கிய நம்பி நிஜ வாக்கு வங்கிய கூட்டணிக்குள்ள இழந்தீங்கன்னா உங்க கற்பனை வாக்கு வங்கி கற்பனையா போனா திருமங்கலம் சரத்குமாரா போயிருவீங்க. இதுதான் நான் சொல்றது. அல்லது நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, கரூர்ல உலகம் ஃபுல்லா உள்ளவங்க ரசிகர்களை கூட்டிட்டு குவிச்சிங்கல்ல, கேரளாவில, சேலத்துல, பொள்ளாச்சியில உள்ளவங்க குவிச்சிங்கல்ல, அதே மாதிரி விக்கிரவாண்டியில போலரைசேஷனை மீறி குவிச்சிருக்கணும். நீங்க போலரைசேஷன்ல கை விட்டுட்டீங்க, உங்க கையை விட்டு போயிட்டு. அந்த போலரைசேஷன்ங்கிறது உங்களால தடுக்க முடியல. சீமான் தடுக்க முயற்சி பண்ணாரு. கமல்ஹாசன் தடுக்க முயற்சி பண்ணாம கைவிட்டு போனனால்தான் கமல்ஹாசனுக்கு இன்னைக்குள்ள நிலைமை. சீமான் முயற்சி பண்ணி களத்துக்குள்ள நின்னதுனாலதான் 8.2 இருக்கிறாரு. அப்ப களத்துல நின்று களத்துல போராடின சீமானுக்கு போலரைசேஷன் மீறி குறிப்பிடத்தக்க வாக்கு கிடைக்கும். அது ஏற்கனவே விக்கிரவாண்டியும் 2024 நமக்கு
எக்ஸாம்பிளா இருக்கு 21 24. சீமானுக்கு போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள துணிச்சலா வீரனா நின்னாப்புல கோலத்தனமா களத்தை விட்டு ஓடல. சோ அந்த லாஜிக்ல சீமானுக்கு வந்து ஆதரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க களத்தை விட்டு ஓடினவங்க மீண்டும் களத்துக்குள்ள வரும்போது அதே போலரைசேஷன் வட தமிழகத்துல வரும்போது அன்புமணி எடப்பாடி ஒரு அணி, ஸ்டாலின் திருமா ஒரு அணின்னு சொல்லும் போது சீமான் ஓரளவு களத்துக்குள்ள நிற்பார். என்னென்ன இஷ்யூ எடுத்து மைக்ரோவா பண்ணி வன்னியர் பறையர் ஒற்றுமை, திராவிட கட்சிகள் வன்னியரை பறையர் பிரிச்சு ஆள்றாங்க, நான் ஒற்றுமைப்படுத்தி வரப்போறேன்னு பச்சையா குரு வீரப்பன்லாம் சொல்லி வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அடிக்கிறாரு. நீங்களும் ஜெயலலிதா தூக்கிட்டு வாரீங்க. சீமான் ஜெயலலிதா என்கவுண்டர் வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு நீ எடப்பாடியில சொல்லிடுவான்னு எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஜெயலலிதா ஜெயலலிதான்னு நிக்கிறீங்க. அப்ப நீங்க ரொம்ப மோசம் போயிருவீங்க. சீமான் தாக்கு பிடிப்பாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள அந்த 70 தொகுதிக்குள்ள போலரைசேஷன்ல இல்ல ராமதாஸை சேர்த்தா எனக்கு அதர் காஸ்ட் ஓட்டு போயிரும்னு முடிவெடுக்க போறீங்களா, இல்ல ராமதாஸை சேர்த்துக்கிட்டு களத்துக்குள்ள நின்று எடப்பாடியை பலகீனப்படுத்தக்குள்ள முடிவெடுக்க போறீங்களாங்கிறது விஜய்க்க முடிவு. நான் திணிக்க முடியாது. நான் சகாதேவ மாதிரி விஜய்க்கு தெரியும். சொன்னேன் 39 நில்லுங்கன்னு புஷி ஆனந்த சொன்னேன். விஸ்வகர்மா சகோதரர் புஷி ஆனந்த பொதுச்செயலாளர் ஆக்குனதுக்கு மனப்பூர்வமா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல சகோதரர் ஜோசப் விஜய் நான் பாராட்டுறேன், என்னைக்கும் பாராட்டுவேன். அவர் 2வது இடத்துல வச்சிருக்கிறதுக்கும் மனப்பூர்வமான பாராட்டுக்கள். ஒரு விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு வெள்ளாள கவுண்டர் எல்லாம் அரசியல் ஆதிக்க சமுதாயமா இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் எல்லாம் கீழே தள்ளிக்கிட்டு, ரெட்டியார் எல்லாம் கீழே தள்ளிக்கிட்டு ஒரு விஸ்வகர்மா ஒரு சமூக நீதி பார்வையில வைக்கக்கூடிய விஜய நான் பாராட்டுறேன். அதே விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த் கிட்ட 39 நின்னு நான் சொன்னா இல்லீங்களான்னு கேளுங்க. அன்னைக்கு நீங்க நின்னு உங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டை நீங்க அன்னைக்கு காட்டிருப்பீங்கன்னா, உங்க செல்வாக்க நீங்க காட்டிருப்பீங்கன்னா எதுவும் இருக்கட்டும். இன்னைக்கு மோடி கிட்ட இந்த தொல்லை உண்டா, இந்த சிரமம் உண்டா? அப்ப நீங்க நாயவஞ்சகத்தனமும் ஒரு மிஷினரி பின்பலமும் ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பின்பலமும் சோனியா இத்தாலி அந்த சதி திட்டமும் உள்ள இருக்குது. அதனால நீங்க அதை செய்யாம நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. நான் சகாதேவ மாதிரி சொன்னதை கேட்டிருந்தா தப்பிருப்பீங்க. அதே மாதிரி விக்கிரவாண்டியில நீங்க நின்று இருந்தீங்கன்னா போலீஸ் உடைச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த சிரமம் கிடையாது. அப்ப 2 தப்பு நீங்க பண்ணியாச்சு. 3வது கூட்டணிக்கு ஆள் வருவாங்கன்னு பேசக்கூடாது. விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு பேசியிருக்கணும். அது போல்டா அந்த ஸ்டாண்ட் நின்று இருக்கணும். ராமதாஸ் எழுத்து விருத்தாச்சலத்துல சிங்கத்தான் கோயில்களை சந்திச்சாரு கேப்டன் விஜயகாந்த். அதுதான் அவருக்கு பெரிய பிளஸ். அதுதான் அவருக்கு பெரிய பிளஸ். அடினா அடிக்கிறதுக்கு வெட்டுனா குத்துறதுக்கும் உனக்கு ஆளுக்கு எனக்கு ஏன்டா ஆள் இருக்கோடான்னு கேட்டாரு. மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்னாரு. அது நம்ம அவருக்கு அன்னைக்கு ஆதரிச்ச எவ்வளவு பெரிய ஆதரவு. அது நம்ம சென்டிமெண்டா தான். அவருக்கு அப்பா அழகர் சாமி நாயுடு வந்து மதுரை நெடுமாறன் அண்ணனுக்கு ஒரு ஆதரவாளர், ஒரு காமராஜ் தொண்டர், ஒரு மக்கள் தொண்டர். அவரோட மகங்கிற லெவல்ல துணிச்சலா நிற்கும் போது நாயுடுவா இருந்தானே என்னவா இருந்தானே நம்ம ஆதரவு கொடுக்கும் மாதிரி அவருக்கு நம்ம ஆதரவு சொன்னோம். அவருக்கு துணிச்சலும் அவருக்கு களப்பணியும் அவரை வெற்றி பெற வச்சது. அப்ப அவரை மாதிரி நீங்க ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு வாங்கி அடிச்சிருக்கணும். இப்ப நீங்க அன்புமணிக்கு வாழ்த்து சொன்னீங்க, திருமாவளவனுக்கு வாழ்த்து சொன்னீங்க, நீங்க பன்னீர் தெளிச்சீங்க, அவங்க சந்தானம் பூசினாங்க. கடைசியில அலையன்ஸ் வரும்போது விஜய் தேர மாட்டாரு, பலம் தெரியாது. எடப்பாடி இங்க வந்து ஸ்டாலினோட பெரிய தலைவராட்டு சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல இருக்கிறாரு. இங்கதான் நமக்கு செல்வாக்கு இருக்கு, நமக்கு சீட் கன்வெர்ட் ஆகும். ராமதாச அரசியல் ரீதியா வீழ்த்துறதுக்கு இதுதான் சரின்னு அன்புமணி 18+1 சரியான முடிவு எடுத்து போயிட்டாரு. எடப்பாடியும் அன்புமணியாலையும் சௌமியா அன்புமணியாலையும் தான் எடப்பாடியில நின்று நமக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்னு அவரையே இது பண்ணி ராமதாச ஒதுக்கிட்டாரு. இப்ப இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ராமதாசுக்கு அதிமுக அன்புமணி பாமகவை மீறி களத்துல நிற்க முடியாது, தனிச்சு நிற்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப நீங்களும் தனிச்சு நின்று அவரும் தனிச்சு நின்னா 2 பேருக்கும் நஷ்டம். இல்ல நீங்க அந்த கணக்கு போடுறீங்க. தனிச்சு நின்னா ராமதாசுக்கு எதிர்ப்பு நம்மளை பாதிக்காது, நமக்கு எல்லா ஓட்டும் வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க. அந்த இடம் விஜய் தான் முடிவு எடுக்கணும். தனிச்சு நின்று திருமங்கல சரத்குமார் மாதிரி போறீங்களா, ராமதாஸ் கூட கூட்டணி நின்று ஓரளவு தாக்கு பிடிக்க போறீங்களாங்கிறது விஜய் தான் முடிவு பண்ணும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.